குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு 17/5/2025 மே மாதம் சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள். இன்னைக்கு பஞ்சமி திதி. பஞ்சமி திதினாலே வாராகி தாயாருக்கு, வராக பெருமாளுக்கு, வராகி தாயாருக்கு உரிய நாள். வீடு, நிலம், காடு இந்த மாதிரி எல்லாம் வேணும்னாக்கா நம்ம வராகி தாயாரை வழிபாடு பண்ணணும். ராஜராஜ சோழனே வராகி தாயாருக்குன்னு, சோழர் காலத்தெல்லாம் வராகி தாயாருக்குன்னே ஒரு ஈஸ்வரன் கோயிலில் ஒரு தனி சன்னதியே இருக்கும். ஆகையினால வீடு, நிலம், காடு, வயல் சார்ந்த பூமி வேணும்னாக்க உங்களுக்கு வாராகி தாயாரை வழிபாடு பண்ணணும். அவங்க தான் கம்பு, குச்சி, வேலு, இந்த நோன்ற எல்லாமே நில சம்பந்தப்பட்டது எல்லாம் கையில் வச்சுருப்பாங்க. ஸோ இன்று அந்த பஞ்சமி திதி என்று அவர்களை வழிபாடு செய்தால் நமக்கு வேண்டியது கிடைக்கும். தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு நம்ம விடக்கூடாது, தொடர்ந்து செய்யுங்க. அதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், ஒரு விருட்சத்தை நாம் வெட்டுகின்ற பொழுது அது 100 வெட்டு வெட்டுறோம், 100வது வெட்டில் கீழே சாய்கிறது. 100வது வெட்டில் தான் விழுந்தது என்று நாம் நினைக்கவே முடியும். நாம் வெட்டிக்கொண்டே வருகிறோம், 100வது வெட்டில் அது விருட்சம் கீழே விழுகிறது, மரம். அதை போல் இதை கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு. இதை நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதை போல் நாம் எதுவுமே தொடர்ந்து செய்ய வேண்டும். சொல்வதெல்லாம் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்று நாம் அந்த வாராகி தாயாரை நீங்கள் தரிசனம் மட்டும் பண்ணுங்க. அம்மா அப்படின்னு கூப்பிடுங்க. கூப்பிட்ட குரலுக்கு நம்மளே ஒரு மனிதராக இருக்கிறவங்க அம்மா அப்பான்னு சொன்னால் இலகுன மனசு அந்த தெய்வத்திற்கு எப்படி இருக்கும்? படைத்தவன் தண்ணி ஊற்றுவான். அதனால் நம்மை பெற்ற தாய் தந்தை, மிகப்பெரிய தாய் தந்தையர் தெய்வம்தான். நமக்கே இவ்வளோ உணர்வுகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வளோ உணர்வுகள் இருக்கும். ஆகையினால் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். அதனால் நாம் அம்மானு மறக்காமல் செய்தோன்னா நிச்சயம் நடக்கும். தொடர்ந்து செய்யுங்க. ஓகேங்க. பஞ்சமி திதி, பூராட நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், காரைக்குடி கொப்புடையம்மன் வெள்ளிக்கடையத்தில் பவனி, காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ உபயநாச்சியாருடைய ரத உற்சவம். இன்று கருட தரிசனம் நன்று. இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறது பெருமாளுக்குரிய நாளே. கருட தரிசனம் இன்று நன்று. ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. ஹரி 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 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. திருவேங்கடமுடையானே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அலமேலர் தாயார், திருவேங்கடமுடையான் பிரம்மோற்சவம். அதாவது இந்த பக்தி சேனல்லாம் அதை சொல்கிறாங்க. ஓம் நம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே இதாகி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று இது சூரிய உதயம் 5:53. ரிஷப நாளிகை 4:27. திதி பஞ்சமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் புதன் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது வந்துட்டால் உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பிள்ளையார் வழிபாடு தான். அதனால் உடல் ஆரோக்கியத்தை சிம்மம் பாதுகாப்பு பண்ணிக்கணும். மகரம், கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன் உச்சமடைந்து இருக்கிறார். சுக்கிரன்னாவே பெண்கள். ஒவ்வொரு வீட்லேயுமே பெண்கள் நல்லா ஒரு இதாக இருக்காங்கன்னு தான். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 9, மாலை 4:30 to 5:30. உறுதி, ஒவ்வொரு செயலிலும் உறுதி இருக்க வேண்டும். நீங்கள் நல்லவராக இருப்பது கூட கடினம், ஆனால் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைய கௌரி நல்ல நேரம் 10 to 11, மாலை 9 to 10. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1, ராகு காலம் 9 to 10, குளிகன் 6 to 7, யமகண்டம் 1 to 3, சந்திராசிரமம் மிருகசீரிடம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேசம் நற்செயல், ரிஷபம் பக்தி, மிதுனம் உயர்வு, கடகம் கவலை, சிம்மம் சுகம், கன்னி ஏமாற்றம், கவனமாக இருங்கள். துலாம் மறதி, விருச்சிகம் துணிவு, தனுசு லாபம், மகரம் முயற்சி, கும்பம் இரக்கம், மீனம் ஆர்வம். இன்றைய நாளைய விசேஷங்கள் என்ன? சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரியது. தேய்பிறை சஷ்டி. திருவோண விரதம். காஞ்சிபுரம் சுப முகூர்த்த நாள்.
தென்னை, மா, புளி இந்த மாதிரி இது வைக்க நல்ல நாள் நாளை. மனிதனுக்கு மன அமைதியை தருவது மதத்தின் அடிப்படையில் லட்சியமாகும். அப்படியெல்லாம் மதத்தை நம்ம வச்சு எதுவும் செய்யக்கூடாது. எல்லா தெய்வமும் ஒன்று தான். நான் எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். வணங்குகின்ற முறைதான் வேறு. ஓகேங்க. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தீங்கம் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனும். இது இன்னொன்று ராகுகேது பெயர்ச்சியை பற்றி நான் சொல்லி ஆகணும். ராகுகேது பெயர்ச்சி வைகாசி மாதம் 4ஆம் நாள், அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 34-36 நாளிகைக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கின்றார். வாக்கியப்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதியே நடந்துருச்சு. 11/5ஆம் தேதியே நடந்துருச்சு. வாக்கியப்படி ராகு சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/25 சனிக்கிழமையே நடந்து முடிந்து விட்டது. வாக்கியப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசி சிம்மராசிக்கும் வந்துட்டாங்க. ஆனால் திருக்கணிதப்படி நாளை இரவு வைகாசி 4ஆம் தேதி 18/5/2000 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 34-38 மணிக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும். எல்லா கிரகமுமே நேராக சுற்றும். ஆனால் ராகு கேது மட்டும் அதற்கு எதிர்ப்பதமாக சுற்றி வரும். இப்போ கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் இது எல்லா கிரகமும் இப்படி வரும். இந்த கிரகங்கள் ராகு கேது கிரகங்கள் மட்டும் இப்படி சுற்றி வரும். அதனால் நாளை இரவு நடக்கப் போகின்றது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வைகாசி 3ஆம் தேதி சனிக்கிழமை. திருதின ஸ்பிருக். நாளை விவாகம், சஷ்டி விரதம். ராகுகேது பெயர்ச்சி இரவு 7:38 மணிக்கு. ராகுகேது பெயர்ச்சி ஒன்றும் பயப்படாதீங்க. கேதுக்கு கேது வர்றதுனால சிம்மத்துக்கு உடல்நிலையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நான் அதை தான் சொல்லுவேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வணங்க வேண்டும். தேய்பிறை அஷ்டமி என்னைக்கு? தேய்பிறை அஷ்டமி 6ஆம் தேதி. தேய்பிறை அஷ்டமி வைகாசி 6ஆம் நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை. வைகாசி 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலாஷ்டமி. அதாவது தேய்பிறை அஷ்டமியில் தான் காலபைரவரை தொடர்ந்து வணங்குகின்ற பொழுது நமக்கு எல்லா கஷ்டமும் தீரும். ஓகே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. NS Vlogsக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பண்ணுங்கள். NS Vlogsக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.